பாண்டிமுனிக்கு கடா வெட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா ஏன் வழக்கம். அதை புரியாத ஒருத்தர் இங்க வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்கறது வேதனையா இருக்குல்ல எனக்கு. இல்ல முனினா முனிவர், அவர் கறி சாப்பிடுவாரா அப்படி? அதான் சொல்றேன், எங்களுடைய நம்பிக்கைகளில் யாரும் கை வைக்க வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கைகளை உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், தயவு செய்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றுகின்ற வகையில் ஜுடிஷியலாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அதிகாரிகளும் நடந்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்களில் நல்லது. இல்லைன்னா சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், அது அனுமதிக்க இயலாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கர்நாடகாவுக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மக்களினுடைய நாகரிகத்தை பற்றி, அவங்களுடைய தொன்மை வரலாறை பற்றி தெரிந்திருக்கக்கூடியவர்களை ஜட்ஜுங்களாக போனால் தான் நல்லது. அவங்களோட பேக்ரவுண்ட் செக் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும். இது எல்லாம் இனி காலத்துக்கு தேவை. ஜட்ஜுனா எல்லாம் நல்லவங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. எவ்வளோ கரப்ட் ப்ராக்டிசஸை கண்ணு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டோம். அவ்வளவு பணத்தை ஒருத்தர் வீட்டில் இருந்து, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வீட்டில் இருந்து எடுத்திருக்காங்க, ஜஸ்டிஸ் வீட்டில் இருந்து எடுத்திருக்காங்க, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கல்ல, டிரான்ஸ்ஃபர் மட்டும் தானே பண்ணியிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், தப்பு. அதான் சொல்கிறேன், செருப்பு விஸ்னேரே பார்ல இருந்து தான் வெளியேற்றினாங்க, அதாவது பார் கவுன்சிலர் இருந்து தான் வெளியேற்றினாங்க. இது எல்லாமே வந்து இந்த துறையின் மீது, நீதித்துறையின் மீது மிகப்பெரிய சந்தேகத்தையும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது களைய வேண்டியதற்கான நேரம் வந்து விட்டது. நீதித்துறையின் மீது அவநம்பிக்கையா, நீதியின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துதா? நீதி என்னைக்கும் ஒன்று தான். இப்போ நாம் பேசுறது நீதி. ஆனால் தர்மங்கிறது நான் வார்த்தைக்குள்ளே வரல. எனக்கு அறம் தெரியும். தர்மம் அதர்மம் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்குவாங்க. அதை நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா அர்த்த சாஸ்திரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ப்ராஸ்டியூஷன் அலௌடும்பான், கேம்பிளிங் அலௌடும்பான், எல்லாத்தையும் அலோவ் பண்ணியிருப்பான். ஏதோ ஒரு அதிசயம் நடந்ததாக சொல்லி நீங்கள் அங்கே ஒரு கோயிலை கட்டி மக்கள்கிட்டருந்து நீங்கள் காசை வசூல் பண்ணிக்கலாம்பான். அதையெல்லாம் சரின்னு பேசக்கூடிய ஒரு சாரார் இன்றைக்கி வந்து பெரும்பான்மையாக ஜுடிஷியலில் உட்காந்துருக்குறாங்க. கேட்ட அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார், எங்களுக்கு இங்கே வள்ளுவர் சொல்லி தந்துட்டு போயிருக்காரு, எங்களுக்கு இங்கே கண்ணகி இருக்காங்க, கேள்வி கேட்குற வழக்கத்தையும் சொல்லி தந்துட்டு தான் போயிருக்காங்க. அப்போ அறம் சார்ந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு தெரியும்.